என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சாரி, ஏன்னா நேற்று என்னோட டாட்டரோட நேமிங் செரமனி, ஸோ ஹைதராபாத்தில். ஸோ ஃப்ளைட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வர்றதுக்கு இங்கே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க அண்ட் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓஹோ எந்தன் பேபி, என் தம்பி ருத்ரா அவரோட ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஜூலை 11th ரிலீஸ் ஆக போகுது. எக்ஸைட்டடாக இருக்கிறோம். அண்ட் எப்படி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து படத்துலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும், அதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ். நீங்கள் எல்லாரும் தான் நான் இங்கே ஸ்டேஜுக்குள்ள இன்னைக்கு நிற்கிறேன்னா, ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ், என் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ரசித்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ எந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கனெக்ட் ஆவீங்க படத்தோட. ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம், சின்ன பசங்களோட பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை 11th அன்னைக்கு. சூப்பர். So very round of applause for our producer and hero Vishu Vishal sir. And sir, நீங்க இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை தைரியமாக விட்டு கேட்க முடியும். அதாவது நீங்க சொல்லிருந்தீங்க, நான் சினிமாவுக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டராக இருந்து சினிமாக்குள்ள ஒரு நடிகனாக மாறுறது ஜேர்னி வேறையா இருந்தது. பட் ஆனால் உங்க குடும்பத்தில் நடிச்சே ஒருத்தர் வந்து சின்ன வயசுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமாக வந்து நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் ஆளு. அவர் இன்னைக்கு ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ருத்ரா, நீங்க ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆடியன்ஸை பார்த்து நம்ம படத்தை பத்தி ஜூலை 11th. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து நான் ட்ரெய்லர் லான்ச்சில் கூட சொன்னேன், பட் இங்கே இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் இருக்கீங்க, ஸோ அதனால அதை சொல்லிடுறேன். ருத்ரா வந்து என்னோட பெரியப்பா பையன், என்னோட சித்தி பையன். ஸோ எங்கள் அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். படிக்கிறதுக்கு காசு இருக்காது அப்பா கிட்ட. ஸோ பெரியப்பா வந்து ஓரளவுக்கு தான் படிப்பார், எங்கள் அப்பா ரொம்ப நல்லா படிப்பார். ஸோ என்னோட பெரியப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி நீ வந்து போய் படி, நான் ஓரளவுக்கு தான் படிக்கிறேன், நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரித்து உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அதுலேருந்து படித்து முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சார். ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா. ஸோ அப்பா அப்படி படித்து IPS ஆஃபீஸர் ஆனார். ஸோ இன்னைக்கு ருத்ரா வந்து சினிமாவில் வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலியாகவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் இந்த நிலைமைகளை இருந்திருக்க மாட்டோம். ஸோ ருத்ராக்கு கண்டிப்பாக அது நான் தான் பண்ணணும். அண்ட் இது என்னோட டியூட்டி. ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டி. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகனா உங்கள் எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துங்கிறது நான் நம்புறேன். கிரேட் சார். அதாவது டீசர் ட்ரெய்லர் இன்னும் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய போகிறோம். ருத்ரா, நீங்கள் ரெண்டு வார்த்தைகள், நீங்கள் நிறைய இங்கே பேச வேணாம், இன்னும் நிறைய உங்களை பேச வைப்போம். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த மக்கள் பார்த்து என்ன சொல்லணும் நீங்கள்? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் வந்ததுக்கு. அண்ட் ஜூலை 11 படம் ரிலீஸ் ஆகுது, ப்ளீஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டே வார்த்தை.